வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள், நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் 2025 மூன்றாவது பெயர்ச்சியான ராகு கேதுக்களின் பெயர்ச்சியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க. மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுறாங்க. இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் தான் இவங்க பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும். ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில், அதுக்கு முன்னால் ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில் அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார். ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமாக சின்ன சின்ன தவறுகளை செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவர் தான் ராகு. கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறவர் தான் கேது பகவான். இருவருமே ஒருத்தருக்கொருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஜோதிடத்தில் எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார். அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார். இப்போ இவங்களை தாண்டி மிகப்பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்தில் செய்ய முடியாது. இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து ராகு கேதுக்களுக்கு இடையில் ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வம்சவழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும், அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்பெடுத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள். இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது, இதில் உங்களுடைய ராசிக்கு இந்த பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக இப்போ பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசிக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் இந்த காலகட்டத்தில் என்ன விதமான விசேஷங்கள் துலாம் ராசிக்கு நடக்க இருக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில், அதாவது இவங்களுக்கு தனியாக ராசி கட்டத்தில் இடமோ வீடோ கிடையாது. இவங்க எந்த இடத்துல பெயர்ச்சியாகி அமர்றாங்களோ அந்த இடத்தோட பலனை முழுமையாக அனுபவிக்க செய்வாங்க. அந்த இடத்துக்கான கர்ம பலன் நல்வினையோ தீவினையோ அதை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. அப்படி பார்க்கையில் கடந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருந்தாங்க. 6, 12 ராகு கேது அமர்வது கிட்டத்தட்ட நல்ல விஷயம்தான். ஒன்றும் பெரிய சிக்கலான விஷயங்கள்லாம் கிடையாது, நல்ல விஷயங்கள் தான் நடந்தது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா ராகு பகவான் 5ஆம் இடத்துலையும் இதே கேது பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடத்துலையும் அமர்ந்திருக்காரு. அப்போ கேதுவால் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் பாம்பு கிரகங்கள் அமர்ந்திருக்க மிகப்பெரிய பணவரவு, தொழில் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், புகழ், கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிற அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது விதி அமைப்பு இருக்குது. அப்போ
இப்போ 11ஆம் இடத்து கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட இருக்குது. அதனால் நீங்கள் முன்னேற்றம் நோக்கி பயணம் பண்ணுங்க. ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆழ்மன எண்ணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல் சிந்தனை செயல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறார். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குலதெய்வ கோவில் வழிபாடு, அம்மன் வழிபாடு ரொம்ப அவசியம். அதுவும் துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப அவசியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ உள்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்தி நீங்கள் சிறப்பாயிட்டீங்க அப்படின்னா வெளிநிலையில் சாதகமான சூழ்நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். முன்னேற்றம் ஏற்படும். நல்ல சாதகமான விஷயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. என்ன நடக்கும்? பதவி உயர்வு, வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, புகழ், கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும். அதே நேரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகுது. அப்போ முன்னேற்றமான பலன்கள் இருக்குது. என்ன இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தாங்க முழுமையாக பேசும். அந்த வகையில் உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எப்படி இருக்கிறாங்க? 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் அமர்ந்திருக்காங்களா, இல்லை வேறு இடங்களில் அமர்ந்திருக்காங்களா அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பார்த்துக்கணும். கன்னி ராசியை பொறுத்த வகையில் கேது பகவான் கன்னி லக்கணத்துக்கு நல்லது செய்வார். அதே போல் கன்னியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யும். அந்த வகையில் பார்க்கையில் இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சிம்ம ராசியில் போய் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் கும்பராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இவ்வளவு நாள் வரை மீன ராசியில் இருந்த ராகு கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த அமர்வு எப்படிப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னா, ஆழ்மன எண்ணத்தில் கவனம் செலுத்தணும். அது இல்லாமல் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசைகள் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த தடுமாற்றம் இருக்கப்படாது. அடுத்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலம் அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட உறவு நிலைகளில் கவனத்தை கையாளணும். இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் பலவீனம் அப்படிங்கிறது தெரியுது. அதே நேரத்தில் கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நல்ல செல்வ செழிப்பு மிக்க முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், உடல் ஆரோக்கிய முன்னேற்றம், உடல் மனம் ரீதியான முன்னேற்றம், ஆன்மீக ரீதியான முன்னேற்றங்களை அளிக்கிறதுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அப்போ அது சார்ந்த முன்னேற்றத்தை கையில் எடுங்க. உங்களுக்கு சிறப்பான பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகும். 11ல் கேது இருக்கார் அப்படின்னாலே லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதாவது அதாவது இருக்கிறதுலே கோச்சார ரீதியான கிரக நிலைகளில் எல்லாரையும் விட வலிமையானவர் ராகு, அதை விட வலிமையானவர் கேது. அப்போ கேதுங்கிறது வலிமை கூட. அப்போ மனோதைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், தைரியத்தோட எல்லாத்தையும் அணுகுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அந்தளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாயா கிரகங்கள். இந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமர்ந்த இடத்தை பொறுத்து கர்ம பலன்களை வழங்குவாங்க. எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்கங்களை பொறுத்து நல்வினையா தீவினையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிடலாம். இப்போ பாட்டனார் வகையில் சிக்கல் இருக்குது. நம்மளோட முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ராகு அமர்வை வச்சு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதே போல் கேது அமர்வு எப்படி இருக்குது அப்படின்னா உள்நிலையில், மனநிலையில், ஆத்ம நிலையில் நம்ம எப்படி இருக்கோம். ஆமாம். அதே போல் நம்மளோட பார்த்தீங்கன்னாக்க அம்மா பிறந்த இடம், அதாவது பாட்டியார் வகை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாமன் வர்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது சார்ந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஏற்றார் போல் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் அது ஸ்தானபலம் பெற்றிருக்கும். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை பலவீனம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ பலவீனம் அப்படின்னு ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கே நம்ம தெரிஞ்சிடலாம். அப்போ இந்தந்த பாவகங்கள் பலவீனமாயிடுச்சு, இது சார்ந்த காரகங்களை நம்ம அனுபவிக்க தயாராகிட்டோம். அப்போ அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்றதுல நம்ம முழு முயற்சி எடுக்கலாம். இப்போ துலாம் ராசியை பொறுத்தவரை பரிகாரம் அப்படின்னா ராகு பரிகாரம் செய்யணும்.
ராகு பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது முக்கியம். ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. ராகு ஸ்தலம் போயிட்டு வந்துடுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காலகட்டத்தை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படின்னா, ராகுவை குரு பார்க்குறாரு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்தவரையில் குரு பார்வை ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசியே குரு பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே தான் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறார். அப்போ ராகு பகவானால் ஏற்படக்கூடிய கெடுதல்களையும் இந்த குரு பார்வை, சுபத்துவமான பார்வை, குரு பட்டால் கோடி நன்மை. அதாவது பாவப்பட்ட இடங்களையும் துன்பப்பட்ட இடங்களையும் சிரமங்களுக்கு உள்ளான இடங்களையும் குரு பார்த்தாலே அந்த துன்பங்கள்லாம் தூசி தட்டினது மாதிரி பறந்தோடிடும். அப்படிப்பட்ட இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய சிக்கல்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவாக உங்களை பாதிக்காது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் அதனால் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சனி பகவானும் பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு இடம் கொடுத்த சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். கெட்ட கிரகம் 6ல் மறைகிறது ரொம்ப நல்லது தான். எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கோர்ட்டு, கேஸ் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிமையாக நீதி நேர்மையோடு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது. வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வேலை சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் திறமைகள் அனைத்தும் வெளிப்படும். அந்த வகையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீதி நேர்மைக்கு பேர் போன நீங்கள் இந்த காலகட்டத்தில் உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படிங்கிறது உயர்வாகவே நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு, சாதகமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ராகு கேதுவ பயிற்சியால் உங்களுக்கு முன்னேற்ற பலன்களே ரொம்ப அதிகமாக இருக்குது. சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேதுக்களின் அமர்வு நிலை எப்படி இருக்குது, அதோட பலன்கள் எப்படி இருக்குது, இப்போ அதற்கான தசாபுத்தி அமைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் ரொம்ப சிறப்பான சேவை அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதையும் நீங்கள் செஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் மனம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயமும் பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் மிக சீராக ஒரே மாதிரியான ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். இவை அனைத்திற்கும் உங்களோட தசாபுத்தி அமைப்புகள் சப்போர்ட் செய்யணும். அப்போ பிறப்பு ஜாதகத்துக்கு என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்றது அப்படிங்கிறது சிறப்பு மிக்கதாக இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.